بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகை தெற்கு மாவட்டம் நாகூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் விவாதங்களும் விதண்டாவாதங்களும் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தூத்துக்குடியில் வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் ஈரோட்டை தலைமையகமாக கொண்ட மாநில ஜமாத்துல் உலமாவிற்கும் இடையேயான ஒரு விவாதம், திருக்குர்ஆனை இழிவுபடுத்துவது யார் என்கின்ற அடிப்படை அம்சத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்ற ஒரு விவாதம். அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் வசனங்களை, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை, அவன் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி யூத கைக்கூலியாக இந்த சமுதாயத்தில் செயல்பட்டு திரியக்கூடியவர்கள் யார் என்கின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து போலிகளின் முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு விவாதமும் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இப்பொழுது பொதுவாக எந்த ஒரு போட்டியிலும் ஒருவன் தோல்வி அடைந்து விட்டால், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பின்னாடி வந்து விட்டால், அவனுக்கு ஆறுதல் ஏற்றிக் கொள்வதற்காக முதல் பரிசு பெற்றவனை விட பின்னால் நடந்து வந்தவன் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக வெற்றி 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 என்று ஆங்காங்கே சுற்றி திரிவான். இப்படி பார்த்த உடனேயே என்னடா இது வெற்றின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ பாத்திர கடையில் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறானே என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். அப்ப இந்த மாதிரி வெற்றி கூச்சலாக வெட்டி கூச்சல் போடக்கூடியவர்களை இவர்கள் யார் என்பதை பொது மேடைக்கு அம்பலப்படுத்துவதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கு நடந்த விவாதமும் இந்த போலிகளின் முகத்திரையை கிழித்த விவாதத்தையும் அந்த போலிகளின் தற்போதைய விதண்டாவாதத்தை பற்றியும் அம்பலப்படுத்துவதற்கு இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவாதம் பல்வேறு கோணங்களில் எடுத்துரைக்கப்பட்டது. முதலாவது அம்சம், அல்லாஹ்விடமிருந்து இறக்கியறப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் வசனங்கள் அனைத்துமே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியறப்பட்டு அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இந்த வேதம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி அவர்கள் அதை மனனம் செய்து அப்படி பாதுகாக்கப்பட்ட வேதம் அந்த சஹாபாக்கள் தாபீன்கள் காலத்தில், தபோன் தாபீன்கள் காலத்தில், இமாம்கள் காலத்தில், பெரியார்கள் காலத்தில், முன்னோர்கள் காலத்தில் என்று இன்று வரைக்கும் காலம் காலமாக வாழையடி வாழையாக இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை உளப்பூர்வமாக உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு அச்சகம் பிசகாமல்
அந்த வார்த்தை கூடாமல் குறையாமல் உச்சரிப்பு மாறாமல் நம் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் பாதுகாத்திருக்கின்ற இந்த இறைவசனம், அதை எடுத்து எழுதிய அச்சர்கள் எழுத்தர்கள் அதை எடுத்து எழுதுகிற பொழுது கண்ணும் கருத்துமாக கவனமாக எழுதினாலும் கூட அவர்களுடைய அந்த கவனத்தையும் தாண்டி அவர்கள் அல்லாஹ் கிடையாது, அவர்கள் மனிதர்கள் என்கின்ற அந்த பலகீனத்தின் காரணமாக அதை எடுத்து எழுதுகிற பொழுது ஒரு சில பிழைகளை அவர்கள் அறியாமல் செய்துவிட்டார்கள். செய்துவிட்டதோடு அதை இன்னொருவர் பார்த்து அது பிழைதான் என்று சுட்டி காட்டியும் விட்டார்கள். இதனால் குர்ஆனுக்கு எந்த கேடும் விளைவிக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எந்த சிதைவும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த எழுத்தர்கள் இப்படி தவறுதலாக எழுதிட்டாங்க. ஆனால் எழுத்தர்கள் எழுதுனதுனால குர்ஆனுக்கு பாதிப்பு வந்துடாது. எழுத்தர்கள் குர்ஆனை மொத்தமாக தப்பாக எழுதினாலும் இந்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தை கூட அச்சகம் பிசகாத அளவிற்கு இந்த கியாமத் நாள் வரும் வரைக்கும் அது பாதுகாக்கப்படும் என்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமாக பட்டி தொட்டிகளெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் இந்த பரேலவி மதத்தை சார்ந்தவர்கள். அதாவது பிற மதத்தவர்கள் நின்று சிலையை வழிபடக்கூடியவர்கள், அதற்கு போட்டியாக அதை காப்பியடித்து படுக்க வைத்து கபர் வழிபாடு நடத்தக்கூடிய இந்த பரேலவி மதத்தை சார்ந்த தர்கா வணங்கிகள் ஊரெல்லாம் தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக அவங்க வாய்க்கு வந்த அவதூறுகளை அள்ளி போடுவாங்கல்ல, அந்த அள்ளி போட்ட வரிசையில் இதையும் சேர்த்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? திருக்குர்ஆன்ல பிழை என்று சொல்லிவிட்டார்கள், குர்ஆன்ல பிழை என்று சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையில பிழை என்று சொல்லிவிட்டார்கள் என்று அப்படி வார்த்தை ஜாலத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போக ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்களை வச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தையில பிழையா, அதை எடுத்து எழுதிய எழுத்தர்கள் செஞ்ச பிழையா, வா பேசுவோம். இது மட்டும் பேச மாட்டோம், இது ஒரு டாபிக், இது ஒரு கான்செப்ட் தனி. இந்த குர்ஆன் வசனங்களை எழுத்தர்கள் ஏராளமானவர்கள் எழுதினாங்க. அந்த கையெழுத்து பிரதிகள் நிறைய இருக்குது, துருக்கியில் இருக்கிறது, அதே மாதிரி தாஸ்கனில் இருக்கிறது, அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு எத்தனையோ வளைகுடா நாடுகளில் இருக்குது. ஆனால் அதை எடுத்து எழுதியவர்கள் தவறு செய்தார்களா, இந்த குர்ஆனுடைய வார்த்தை தவறு செய்துதான் நாங்கள் சொன்னோமா என்று நம்ம விவாதிப்போம் வாங்க என்று இழுத்து பிடிச்சி விவாதத்தை களம் சந்தித்தோம். இதை சந்திச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம்னா, பொதுவாக நம் ஜமாத்தின் நிலைப்பாடு எப்பொழுதுமே சில பேர் இருக்கிறார்கள், தலை நிறைய மலத்தை இருக்குல்ல, மலத்தை தலை மேலே சுமந்துக்கிட்டு வருவார்கள். தலை நிறைய மலத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நாத்தமாக இருக்குதே, இங்கே நாறுதே அங்கே நாறுதேம்பாங்க. எங்கடா நாத்தம்? உன் தலை மேலே வண்டி கணக்கில் வச்சிருக்கேடா மலத்தை, அது தூக்கி கொட்டு, நாத்தம் சரியாக போயிடும் நான் சொல்லுவோம்ல. அது மாதிரி அவன் விரலையே அவன் கண்ணை குத்தணும்ல அவன் செஞ்ச தப்புக்கு. அதனால் குர்ஆனில் எந்த விதமான பிழையும் இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எந்த மாற்றுதலும் இல்லை, ஒரு மாறுதலும் கிடையாது. அதை எடுத்து எழுதினவங்க கவனக்குறைவாக சிலது தவறு செஞ்சாங்க, ஆனாலும் அந்த தவறு சுட்டி காட்டப்பட்டுருச்சு என்று நாங்கள் சொல்லி, இது ஒரு பாரதூரமான யூத கருத்தோ நச்சு கருத்தோ கிடையாது. அதே நேரத்தில் எந்த குர்ஆனை இழிவுபடுத்துவதாக எங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த குர்ஆனை இழிவுபடுத்துறது யார்? இஸ்லாத்தினுடைய கான்செப்டை, இஸ்லாத்துடைய தனித்தன்மையை, இஸ்லாத்தின் அடிப்படை அஸ்திவாரத்தை ஒட்டச்சு சின்னப்படுத்துறது யார் என்று அம்பலப்படுத்தணும் இல்லையா? அந்த வேலையும் அங்கே செஞ்சோம். அதனால் 2 அம்சங்கள் அந்த விவாதத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. முதலாவது அம்சம், திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓசை வடிவில் தான் ஜிப்ரீலுக்கு கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓசை வடிவில் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓசை வடிவில் தான் மனனம் செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓசை வடிவில் தான் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓசை வடிவில் ஒரு குளறுபடி இல்லை. இப்படி நாங்கள் சொல்கிற கருத்து பாரதூரமானது இல்லை என்கின்ற ஒரு தரப்பு வாதம். 2வது வாதம், இந்த திருக்குர்ஆனை இழிவுபடுத்துவதில் மொத்த குத்தகை எடுத்தது இந்த பரேலவி கூட்டத்தார்கள் தான், இந்த கபர் வணங்கிகள் தான், இந்த தர்கா வழிபாட்டுக்காரர்கள் தான். இந்த மாநில ஜமாத்துல் உலமா என்று பெயர் வைத்துக்கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரத்தை சாபக்குழிக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் இவர்கள் தான் அம்பலப்படுத்துறது ஒரு கான்செப்ட்.
இந்த ரெண்டாவது கான்செப்ட் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு பட்டியல் போடுறேன். முதலாவது கான்செப்ட், இந்த திருக்குரானில் இந்த வசனங்களை எடுத்து எழுதிய பல்வேறு எழுத்தர்களில் ஒரு சில பேர் கவனக்குறைவாக ஒரு சில பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் எப்படி விவாதத்தில் பட்டியல் போட்டோம், என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்வி வச்சோம், என்னென்ன மாதிரி வாதங்களை வச்சோம், அதற்கு எதிர்த்தரப்பில் எப்படி ஆடி ஒடுங்கி நொறுங்கி இருந்தாங்க, எப்படி வெக்கி தலை குனிஞ்சாங்க, எப்படி மண்டையில் நங்கு நங்கு நங்குன்னு கொட்டணும், அதனால் வாங்கிட்டு வெளியே வந்து வெற்றி கூச்சல் போடுகிறார்கள் என்பதை எனக்கு பின்னாடி உங்களுக்கு அம்பலப்படுத்துவார்கள். நான் ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இவங்க வார்த்தை ஜாலம் இருக்குது இல்லையா, மக்களை உடனே மயக்கிறதுக்காக வேண்டி சொல்கிற வார்த்தை ஜாலம். ஆனால் பேருக்கு வெளியே மக்கள் கேட்ட உடனேயே குரானில் பிழை இருக்குன்ட்டாங்களே, இப்படி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறது. ஆனால் சிந்திச்சான்னு வைங்களேன், இப்படி சொல்ல மாட்டாங்களே. உலகம் முழுவதும் இந்த திருக்குரானை, இந்த சத்திய இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற தாவா விஷயத்தில் குரான் உனக்கு விளங்காது என்று மக்களுடைய அந்த அறிவு சிந்தனைக்கு, அந்த அறிவு சுரங்கத்திற்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிற இந்த குராஃபிகள், இந்த கபர் வணங்கிகளுக்கு மத்தியில் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த திருக்குரானை படிங்க, சிந்திச்சு பாருங்க, நேர்வழி பெறுங்க என்று சொல்லுகிற ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு இருக்குதே. இவன் என்னடா இப்படின்னு மக்கள் சிந்திப்பார்கள். சிந்திக்கிற மக்களுக்கு தான் இந்த உரை. எப்படின்னா ஒரு கதை கூட சொல்வார்கள். அதில் இந்த இவர்களுடைய அந்த கிறுக்குத்தனமும் இந்த வார்த்தை ஜாலமும் மக்கள் இவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை என்னன்னு அம்பலப்படுத்துகிற மாதிரி ஒரு கதைங்க. ஒருத்தர் என்ன செஞ்சானா, கப்பலில் பயணம் பண்ணிட்டு போனானா. அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கப்பல் தடுமாற்றம் அடைய ஆரம்பிக்குது. ஆடுன உடனே பதட்டம், இறைவா இந்த பேரலையிலிருந்து என்னை காப்பாத்திரு இறைவா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதறான். அப்படி கதறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேர்ச்சை பண்ணிடுறான். எந்த அளவுக்கு என்றால், நீ மட்டும் என்னை இந்த கப்பலில் இருந்து காப்பாற்றிட்டேனா, இந்த கடல் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் என் வீட்டை விற்று உனக்கு நான் தர்மம் பண்ணுறேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டானா. வந்துட்டான் ஊருக்குள்ளே. நல்லபடியே வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணுறது, சொல்லிட்டோம்ல, வாக்குறுதி நிறைவேற்றணும்ல, வீட்டை விற்று தர்மம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோமே, என்ன செய்யறது யோசிக்கிறாளாம். இவன் என்ன செஞ்சானா, மக்களுக்கு அறிவு செஞ்சானா. இவன் யோசனையை பாருங்க, இவன் எப்படி மக்களை முட்டாளாக்குறான்னு பாருங்க. இவன் தன்னை புத்திசாலி நினைத்து கொண்டு எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருக்கான்னு பாருங்க. அவன் சொன்னானா, மக்களே எல்லாரும் ஓடிவாங்க, என் வீட்டை நான் விற்க போகிறேன். விலை எவ்வளோ தெரியுமா? ₹1 தான். இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குல்ல, ₹1 விற்கிறேன்னு நானா. ஊரே திரண்டு வந்துட்டாங்களாம். நீ தான் எனக்கு தான் உனக்கு தான் சண்டையான். உடனே சொன்னா, இருங்க போட்டி போடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. வீட்டை நான் ₹1 தர தயார். ஆனால் அதில் ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனைனா, ₹1 மதிப்புள்ள என் வீட்டை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் நான் ஆசையோடு வளர்த்த என் பூனையை நீங்கள் வாங்கிக்கணும்னு நானா. பரவாயில்ல, வீட்டையே வைக்கிறோம், பூனை என்ன பெருசு கொடுங்கன்னு நானா. அது ₹1 கோடி நானா. என்னடா இது, பூனை ₹1 கோடி கொடுத்து இந்த பூனையை நீங்கள் வாங்கி கொண்டால் ₹1 மதிப்பில் வீட்டை கொடுத்துறேன்னு நானா. ₹1 கோடி கொடுத்து ஒரு பூனையை வாங்கினானா. இந்த வீட்டை கொடுத்தாச்சு, ₹1 கொடுன்னு வாங்கி பிச்சைக்காரன் தட்டில் போட்டு, இறைவா உனக்கு சொன்னேனே என் வீட்டை வித்தாவது தர்மம் பண்ணுவேன் என்று சொன்னேனே, பண்ணிட்டேன் பாரு இறைவான் நானா. இவனை பார்க்குறவன் என்ன செய்வான், என்னோட வார்த்தை ஜாலம்லாம் செய்கிறான். இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கிறான், எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியாக இருக்கிறான். இந்த பூனைக்குட்டி ஒரு ₹100 பெருமானம் வருமா? இந்த பூனைக்குட்டிக்கு ₹1 கோடி மதிப்பு எதனால் வந்துச்சு? அந்த வீட்டுனால வந்துச்சுங்கிறது சிந்திக்கிறவனுக்கு தெரியும். வார்த்தை ஜாலம் பேசுவாங்க, சொன்ன மாதிரி நிறைவேற்றுன்னு ஏமாத்துறான்ல. இதே ஃப்ராடு வேலையை தான் இந்த கோமாளி கூட்டம் செய்கிறது. என்னது, மக்களே திருக்குறானில் பிழை இருக்குன்னு விட்டார்கள், திருக்குறானில் இப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் என்னென்ன மாதிரி எங்கள் வாதங்களை வச்சோம், எப்படி வச்சோம், நீங்கள் எப்படி பதில் சொல்ல முடியாமல் திணறினீங்க என்பதை உங்களுக்கு அடுக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த திருக்குரானுடைய விஷயத்தில் இவர்கள் இவ்வளவு பிதற்றிக் கொள்ளி வருகிறார்களே, இந்த திருக்குரானை இந்த சமுதாயத்தில் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அதை இழிவுபடுத்தி நாசப்படுத்தி, இன்றைக்கு யாராவது திருக்குரானுடைய வசனங்களை எரித்தாலும் கூட ஒட்டுமொத்த உலகமே ஆர்ப்பாட்ட களத்தில் நின்று
ஆர்ப்பரிக்கின்ற ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களும் இதே பரேலவி மதத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த கபர் வணங்கிகள் தான் இந்த சமுதாயத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த விவாத களத்தில் நாங்கள் அம்பலப்படுத்தினோம். அம்பலப்படுத்தினதுக்கு பதில் சொன்னார்களா? பதில் வந்துச்சா? யாராவது இந்த பெரிய ஆசான வித்வா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அன்பானவர்களே அப்படின்னு பதில் சொன்னீங்களா? நீங்களும் சொல்லல. இன்னொரு ஆள் யாரு? ஒரு முந்திரி கொட்டை மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு இந்தா பாருங்க விவாதம் பண்ண போறேன், பிஜேவோட பண்றேன், பிஜேவோட பண்றேன், பிஜேவோட பண்றேன். இது பேரு என்னடா? அன்னைக்கு போட்டு உன்னை செருப்பு அடிச்சாங்களே, நீ நல்லா பாத்தியோ? செருப்பு அடிச்சாங்களோ? பரவாயில்ல. வீடியோவில் கரெக்டாக என் மூஞ்சி வந்துச்சா? அது ஓகே. இப்படின்னு பப்ளிசிட்டிக்கு வருவான்ல, என்னம்மா இப்படி குடும்பத்தில் கேவலமான செயலை பண்ணிட்ட, உன்னை விபச்சாரத்தில் கைது பண்ணிட்டாங்களேம்மா, அப்படியோ? அதில் என் ஃபேஸில் மேக்கப் எதுவும் கலையாமல் இருந்துச்சா? கரெக்டாக இருந்துச்சுமா, அது ஓகே என்று ஒரு விபச்சாரி நினைக்கிற மாதிரி, ஒரு கூத்தாடி நினைக்கிற மாதிரி, ஒரு திருட்டு பையன் நினைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறது? பிஜே கூட விவாதம் பண்ணால் போதும். இந்த சில திருட்டு பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யாரை அடிக்கிறதுல அவன் பெரிய ஆள்னா போலீஸ்காரன் வந்து அடித்தா பெரிய ஆள். கான்ஸ்டபிள் அடிச்சிட்டோம்ல, அதனால் நாட்டுக்கு செஞ்ச சேவையா? அது மாதிரி தான் பிஜேடி விவாதம்ல பிஜேட்ட இப்படின்ட்டு ஒருத்தன் வந்து உட்கார்ந்தான். சரி, நீனாவது பதில் சொன்னியா? ஒன்னாலையும் சொல்ல முடியல. அதே மாதிரி உன்னோடு வந்தவர்கள், உன்னை தூக்கி விட்டு காப்பாற்றுறதுக்கு வந்த ஆசான வித்துவான் என்னதை தத்துவம் பண்ணாங்க? முடிஞ்சுதா? கேட்டம்ல கேள்வி, வெச்சம்ல வாதம், என்ன சொன்னீங்க பதில்? நீங்கள் சீடி போட்டு காட்டணும். விவாதத்தை அம்பலப்படுத்துறதுக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? காட்டுங்க மக்கள்கிட்ட. நீங்கள் என்ன செய்வீங்க? எடிட் செய்யப்படாத பிரதிகள் விரைவில் வெளியிடப்படும். விவாதம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? செப்டம்பர். இன்னைக்கு வெளியிடுவாங்க. நாங்கள் எப்போ வெளியிட்டோம்? நாங்கள் லைவ்ல ஒளிபரப்பு பண்ணோம். நீங்கள் பயப்படுவீர்கள். நாங்கள் அப்படி கிடையாது. லைவ்ல ஒளிபரப்பு பண்ணி உலகமே பார்த்தாங்க. இப்போவும் நாங்கள் அந்த விவாத டிவிடியை மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறோம். உங்கள் முகத்திரையை கிழிக்கிறதுக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்ய முடியுதா? ஊரெல்லாம் போய் டிவிடியை காட்டுங்க போய். அவங்களால செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? நீங்கள் எந்த அளவிற்கு திருக்குறானை இழிவுபடுத்தினீர்கள் பட்டியலை அள்ளி அள்ளி போட்டு ஒரு செய்தி கூட பதில் வராம எப்படி நெளிஞ்சீங்க, எப்படி வளைஞ்சீங்க, எப்படி சுழிச்சீர்கள் என்பதையெல்லாம் சீடில் தயாரித்து வச்சிருக்கிறோம், தொகுத்து வச்சிருக்கிறோம். அந்த பட்டியலை உங்கள் நினைவு கொண்டு வருகிறேன். முதலாவது, திருக்குரானுடைய முதல் அத்தியாயமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹா சூராவை பற்றிய சிறப்பு எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் திருக்குரான் வசனங்களில் அதிகமான வசனங்களாக, ஒரு நினைவூட்டப்பட்ட வசனங்களாக ஒவ்வொரு நாளிலும் மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற ஒரு 7 வசனங்கள் அது ஃபாத்திஹா அவருடைய வசனங்களாக தான் இருக்கிறது. அந்த வசனங்களை மறக்காத ஒரு மூமினாகத்தான் நாம் இருக்கிறோம். அந்த வசனங்களை எல்லா வகையான மக்களும் உடனடியாக மனப்பாடம் செய்து, ஒரு அலிஃபேத்தை பார்த்து படிக்க தெரியாட்டும் பரவாயில்ல, இந்த வசனம் மனப்பாடம் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த சூராவோடு தொடர்புள்ள மக்களாக நம்ம இருக்கிறோம். திருக்குரானுடைய தாய் உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபாத்திஹா சூராவை இவங்க எந்த அளவிற்கு இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மதுகபு கிதாபில் ஒன்று ரத்துல் முஹத்தார். அந்த மதுகபுல 2ஆம் பாகத்தில் 117ஆம் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லவ் ரவுஃப, ஒருவனுக்கு மூக்குல ரத்தம் வடிந்தால், ஃபகதபல் ஃபாத்திஹத பித்தமி அலா ஜபஹதிஹி வ அன்ஃபிஹி, அவன் என்ன செய்கிறான்? ஃபாத்திஹா வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வசனங்களை தன் ரத்தத்தை வைத்து நெற்றியில் எழுதுகிறான், மூக்குலதும் எழுதுகிறான். ஜாஸ லில் இஸ்திஷ்ஃபாயி, இப்படி நிவாரணத்திற்காக எழுதுவது கூடும். யார் கொடுத்த ஃபத்வா? இவங்க விட்டடிக்கிற ஃபத்வா. ரத்தத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா எழுதணுமா நெத்தியில்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதன் வழியில் வாழ்கிறோம்ல, அது முக்கியம் இல்லையா? அதன் வழியில் நடக்கணும்ல, அது முக்கியம் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லப்படுகிற வசனத்தை புரியுமான்னு கேட்டால் உங்களுக்கெல்லாம் புரியாதான். இவங்க பிரச்சாரம் என்னது? மக்களே, உங்களுக்கு குரான் விளங்காது, அதற்கு 16 கலைகள் படிக்க வேண்டும், பண்டிதர்களாக வேண்டும், அப்போதான் உங்களுக்கு குரான் புரியும், இல்லாட்டி குரான் புரியாது மக்களே அப்படின்னு நீ சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தான தர்மம் செய்யப்படுகிற வசனங்களாக இருக்கும்ல, வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, தங்கள் செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் பன்மடங்கு தர்மத்தை செய்கிறார்கள், கூலியை பெறுவார்கள்ங்கிற வசனத்தை மக்களுக்கு சொல்லுவாங்க.
இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள், சற்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாதில்லை, தர்மம் செய்தால் எவ்வளவு கூலி கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்கள் பாங்க. என்னடா இது குர்ஆன் புரியாதுங்கிற, இந்த வசனம் மட்டும் எப்படி எங்களுக்கு புரியும்? காசு வேணும், உனக்கு கமிஷன் வேணும், நீ வசூல் பண்ணுறதற்கு இந்த வசனம் எங்களுக்கு புரியும். நீ வசூல் பண்ணும்போது அந்த ஆயத்து எங்களுக்கு புரியும்னா, அது மட்டும் எங்களுக்கு புரியும்னா மற்றதெல்லாம் புரியத்தானே செய்யணும், நீ புரிய வைக்கணும். அப்போ நீ என்ன பண்ணுற? எதுவும் புரியாது, இந்த தர்மம் செய்யறது மட்டும் உங்களுக்கு புரியுங்கிறியே. இது எவ்வளோ பெரிய ரெட்டை வேஷம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபாத்தியா சூரா புரியாது, ஆனால் நிவாரணத்திற்கு எழுதணுமா ரத்தத்தில். இந்த ரத்தத்தில் வைத்துக்கொண்டு நெற்றியில் எழுதினால் அல்லது மூக்கில் எழுதி கொண்டிருந்தால் கூடும். வபில் பௌலி ஐலன், மூத்திரத்தில் எழுதினாலும் கூடுங்கிறான். எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள். இவன் விட்ட மூத்திரத்தை இவன் கையில் தொடுவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுநீர் கழிக்கின்ற அந்த உறுப்பை வலது கையால் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு சுத்தத்திலையும் தூய்மையிலையும் ஒரு பேர் போன ஒரு மார்க்கத்தில் இவன் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல். எவனோ கஞ்சா அடிச்சுட்டு எழுதி வச்சிருக்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு போய் இவன் மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? மூத்திரத்தில் எழுதினாலும் இன் அலிம ஃபீஹி ஷிஃபாவுன், அதில் நிவாரணம் இருக்குன்ற அவன் உணர்ந்து கொண்டால் மூத்திரத்தில் எழுது போ அப்படிங்கிறாங்க. அப்படி மூத்திரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா எழுத சொல்கிற நீ இழிவுபடுத்துறவனா, அல்லது திருக்குர்ஆனுடைய வசனங்களை சிந்திச்சு பாருங்க, நேர்வழி பெறுங்க என்று சொல்லுகிற நாங்கள் இழிவுபடுத்துகிறோமா? இதுக்கு பதில் சொல்லணும். சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பானவர்களே, அந்த பேப்பரை எடுத்து காட்டுங்கள், கொடுத்தாச்சு. அந்த பக்கத்தை வாசியுங்கள், வாசிச்சாச்சு. மேலும் கீழும் வாசியுங்கள், வாசிச்சாச்சு. இறுதியில் பதில் சொல்லுகிறோம். சொல்லிட்டீங்களா? இதோ இதோ சொல்லுகிறோம். எங்க? இதோ சொல்லுகிறோம். என்ன? வெற்றி வெற்றி வெற்றி. இதானா? என்னடா பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? இதான் பதிலா? நீங்கள் அந்த விவாதத்தில் 2 நாள் சந்திச்சிங்களே, இதான் உங்கள் பதிலாக இருந்துச்சா? இந்த லட்சணத்தை பார்த்துக்குங்க. அடுத்து என்ன? ரெண்டாவது, இவர்கள் குர்ஆனை எந்த அளவிற்கு இழிவுபடுத்துகிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவா இருக்கிறதோ அதை செதைச்சு அதை நாசமாக்கி அல்லாஹ்வை இழிவுபடுத்துறதையே இவங்க ஒரு வேலையாக வச்சிருக்கிறார்கள். குர்ஆனுடைய கான்செப்ட் என்ன? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை எல்லாம் விட இந்த சத்திய இஸ்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிற மாதிரி, அவங்க தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிற மாதிரி உலகத்தில் எந்த மார்க்கமும் கண்ணியப்படுத்துறது கிடையாது. அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னல்லாஹ் இஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், மரியமே, உன்னை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட உன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு கற்பொழுக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களின் முன்மாதிரி என்று சொன்னவர்கள் பட்டியலை 2 பேரை சொல்கிற பொழுது, ஓ மர்யம் இப்னத இப்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அந்த பெண் இம்ரானுடைய மகள் மரியம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தின ஒரு பெண்ணுடைய பெயர் மரியம். இம்ரானுடைய மகள். அவள் யார்? இந்த உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரி. எதனால்? அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பேணி காத்ததால். இதுதான் குர்ஆன் கான்செப்ட். குர்ஆனுடைய கான்செப்ட், கற்பொழுக்கத்தினுடைய உச்ச வரம்பை தொட்டவள் இந்த பெண். இந்த பெண்ணுடைய கற்பொழுக்கத்தை அல்லாஹ் நிரூபிக்கும் முகமாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தருவாயில் பேச வைத்தான். அந்த குழந்தையை ஈன்றெடுத்துட்டு வந்த அந்த தாய் அந்த தொட்டிலில் வைத்துவிட்டு மக்கள் மன்றத்தில் இருக்கிற பொழுது மக்கள் கேட்டார்கள், யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மரியமுடைய சகோதரன் பேர் ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மாக்கான அபூக்கி இம்ரா சூஇன், உங்கள் வாப்பா ஒரு கெட்ட கேடுகட்ட ஆளும் கிடையாது. ஒமாக்கான உம்முக்கி பகியா, உங்கள் உம்மா ஒரு விபச்சாரம் செய்வதும் கிடையாது. அவங்களுக்கு பிறந்த நீயாமா இப்படி பண்ணுற, ஏமா இப்படி செஞ்சுட்ட என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அஷாரத்து இலை, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? தன் கற்பொழுக்கத்தை நிரூபிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அந்த குழந்தையின் பக்கம் செய்கை காட்டுகிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள், கைஃபனு கல்லிமு மன்ஃபில் மஹதி சபியா மன்கானு ஃபில் மஹதி சபியா, தொட்டில் பருவத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும், நீ பதில சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைக்கின்றான். கால இன்னி அப்துல்லா, அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வின் அடிமை.
ஆத்தானியல் கித்தாப், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்தான், ஓ ஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கினான் என்று பேச ஆரம்பித்தாரே, இந்த தாய் ரொம்ப கற்பொழுக்கம் மிக்கவள் என்பதை உலகத்திற்கு பறைசாட்டினாரே, அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தியது, கேவலப்படுத்தியது, அவதூறு சொன்னது யூதர்களின் செயல். அதே வேளையை இவர்கள் ஆசான வித்வானாக, இவர்கள் மாமேதையாக ஒருவனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷைத்தான் யார்? ஃபுசூசுல் ஹிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை, நூலை எழுதிய இப்னுல் அரபி என்கின்ற அந்த காட்டுமிராண்டி, அந்த ஷைத்தான் சொல்கின்றான். என்ன வார்த்தை சொல்கிறான் என்று பாருங்கள். ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கான்செப்ட் நபிமார்களை கண்ணியப்படுத்தி இருக்குது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை கற்பொழுக்கம் உள்ளவர் என்று சொல்கிறது. இந்த வாசகத்தை, இந்த வசனத்தை கேவலப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பெண்ணை ரொம்ப ஒழுக்கமான பெண் என்று சொன்னானோ அந்த பெண்ணை ஒழுக்கங்கெட்ட பெண்ணாக வர்ணித்த ஒரு தத்துவத்தை இவன் தலைமேல் சுமைத்து வைத்திருக்கின்ற, மகுடம் போன்று வைத்திருக்கின்ற அந்த ஃபுசூசுல் ஹிகம் என்ற புத்தகத்தில் 139வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள் என்ன எழுதுறாங்க. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்களாம், ஒரு ஆம்பளை தோற்றத்தில் வந்தாங்களாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்களாம். ஃபஸரத்தி ஷஹ்வத்து, இந்த இப்னுல் அரபிங்கிற இந்த நாய் சொல்றான், சரத்தி ஷஹ்வத்து, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இச்சை ஓடியது, ஆசையெல்லாம் வந்தது, இச்சையெல்லாம் ஏற்பட்டது ஃபி மரியம். அப்படி ஏற்பட்டதால் ஃபஹுலிக ஜிஸ்மு ஈசா, ஈசாவுடைய உடல் மின் மாஇன் முஹக்ககின் மின் மரியம், மரியமுடைய உண்மையான இந்திரிய துளியிலும், ஒ மின் மாஇன் முத்தவஹமின் மின் ஜிப்ரீல், ஜிப்ரீலுடைய மானசீகமான இந்திரிய துளி, நேரில் வராம மறைமுகமான இந்திரிய விந்து துளியில இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இந்திரிய துளியும் இந்த ஜிப்ரீலுடைய மானசீகமான இந்திரிய துளியும் இணைந்துதான் இந்த ஈசாவை பெத்தாங்க. இந்த ஈசாவுக்கு வாப்பா பேரு ஜிப்ரீலு, உம்மா பேரு மரியம் என்று இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்தி திருக்குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கான்செப்டை நாசமாக்கி அயோக்கியர்களை மகுடம் போன்று வைத்திருக்கிறீர்களே. இதை கேள்வி கேட்டமே, பதில் சொல்ல முடிஞ்சுதா? என்ன செஞ்சாங்க தெரியுமா? இது எந்த மாதிரி கூத்து கேளுங்க, அந்த பக்கத்தை எடுத்து காட்டுங்க. விடமாட்டோம் இன்னைக்கு பக்கத்தை காட்டுங்க. என்னோட இது பயங்கரமாக பதில் சொல்கிறாங்க போல இருக்குது, பரவாயில்லையே அல்ஹம்துலில்லாஹ். இந்த பக்கத்தை எடுத்து நாங்கள் கேட்டது அந்த புத்தகத்தின் பக்கத்தை காட்டுங்க. இவங்க நினைப்ப நம்மகிட்ட புக்கு இருக்காது நினச்சிட்டு புக்கத்தை காட்டியாச்சு, பிரிண்ட் அவுட்டை காட்டியாச்சு, மொத்தம் புக்கே நீ வச்சுக்க, இந்தா கொடுத்தாச்சு, படி. இப்போ முன்னாடி பக்கம் படி, பின்னாடி பக்கம் படி, சொல்லி விளக்கம் சொல்லிப்பேன். அன்பானவர்களே, அதான் என்னன்னா அதான் சொல்லியிருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்திரிய துளி, ஜிப்ரீலுடைய மானசீகமான இந்திரிய துளி, அவ்வளோதான். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு விளக்கம் சொன்னது யாரு? அந்த விளக்கண்ண யாரு? நீ தொலைமையில தூக்கி வச்ச ஆள் தானே. அவன் இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தியிருக்கானே, இந்த குர்ஆனை இழிவுபடுத்தியிருக்கானே. இதுதான் விளக்கமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வாப்பாவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மானசீகமான வாப்பாங்கிறியா நீ? சொல்லு விளக்கத்தை. சொன்னார்களா? சொல்ல முடிஞ்சுதா? அதை பற்றி இன்னைக்கு மேடை போட்டு பேச முடிஞ்சுதா? இந்த கேள்வி கேட்டார்கள், பதில் சொல்லிவிட்டோம், சொல்ல முடிஞ்சுதா? இங்கே இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இந்த வாதங்களுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்? அசத்தியவாதிகளுக்கு எங்கேங்க பதில்? அவர்களுக்கு எந்த ஆற்றல் கிடையாது. வாதங்களுக்கு தெளிவான வரிக்கு வரி பதில் அவர்களால் ஒரு காலம் சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிற காரணத்தினால் இதற்கு பதில் சொல்ல முடியாது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த நபியின் தாயாரை இழிவுபடுத்தி யூத கைக்கூலியின் வாரிசியாக தன்னை அடையாளப்படுத்தி இஸ்லாத்தையும் திருக்குர்ஆன் வசனத்தையும் கேவலப்படுத்தியவர்கள் இவர்கள்தான் என்பதை நிரூபணப்படுத்தினார்களே. அதை நாங்கள் விவாதத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறோமே. இதற்கு என்ன பதில்? அடுத்து என்ன? இன்னொருத்த அயோக்கியம் பாருங்க, இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியனா இருப்பான் போல இருக்குது. இவனுக்கு இவங்க வக்காலத்து. நம்ம விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இப்னுல் அரபின்னு ஒருத்தன் உளர்னானே, இதுக்கு என்ன பதில்னு கேட்குறோம். அபு யசீதில் பிஸ்தாமின்னு ஒருத்தர் இருக்கான இருக்கேன், அவனுக்கு என்ன பதில் சொல்லு, இவன் உளர்னதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டால், அதாவது நாங்கள் யாரை ரொம்ப கண்ணியமாக மதிக்கிறோமோ அவங்கள நீங்கள் மரியாதை குறைவாக பேசாதீங்க, அது நல்லா இருக்காது. இவங்க ரொம்ப கண்ணியமாக மதிக்கிறாங்களாம். ஏன்னா நாளைக்கும் சொல்லக்கூடாது, எங்களுக்கு அபு யசீதில் புஸ்தாமிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த விவாதத்தில் சொன்னாங்க, நாங்கள் கண்ணியமாக மதிக்கிற ஆட்களை யார்? இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலமாக பேசினானே அந்த இப்னுல் அரபியை இவங்க கண்ணியமாக மதிக்கிறாங்களாம். இன்னொருத்தர் இருக்கிறான், இவன் எப்படி பேசியிருக்கிறான், எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கான்னு பாருங்க. அவன்
ஃபுத்துஹாத்துல் மக்கியா என்ற புத்தகத்தில் எழுதுகிறான். அந்த அபு யசீதுல் பிஸ்தாமி ஏதோ ஒரு பேர். இந்த அபு யசீதுங்கிறவன் என்ன சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, இந்த ஆர்வம் அது எதை குறிக்குது? குர்ஆனில் நபிமார்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டது எதை குறிக்கும்? ஒரு ஈமானிய தாக்கம், ஒரு இறைவன் மீது உள்ள நம்பிக்கை, அதை வலுப்படுத்துவதற்காக கேட்கிறார் என்பதை குறிக்கும். இது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், சமுதாயம் படிப்பினை பெற வேண்டிய சம்பவம். அந்த நபி இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொன்னாங்க. எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் இறைவனை மறுமை நாளில் பார்ப்பீர்கள். அப்படி பார்க்க உங்களுக்கு பாக்கியம் வேண்டும் என்றால் சல்லு கபுல துலுஇ ஷம்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி தொழுங்க, சுபுவுடைய தொழுக. ஓ கபுலல் குரூப், சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி தொழுங்க, அஸ்ருடைய தொழுக. அந்த இறைவனை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு காரியம், அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன் இறைவனை சந்திக்க ஆசைப்படுகிறார்களோ, ஆதரவு வைக்கிறார்களோ, எதிர்நோக்குகிறார்களோ, அப்படி ஆதரவு வைப்பவர்கள் ஃபல் யாமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்ல அமல்களை செய்யட்டும். ஃபலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனை வழிபடும் விஷயத்தில் யாருக்கும் இணை வைத்து விட வேண்டாம், அந்த இறைவனுக்கு இணை கற்பித்து விட வேண்டாம் என்று சொல்லி அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த திருக்குர்ஆனுடைய ஆயத்திலே மொழிகிறானோ, இந்த இஸ்லாத்துடைய கான்செப்ட் எதுவாக இருக்கிறதோ, ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கான்செப்ட் என்ன? இன்னைக்கு நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பல்வேறு சோதனைகளை சந்தித்து நாளை மறுமையில் அந்த ரப்புல் ஆலமீன் முகத்தில் முழிக்கணும், இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாமே எதுக்கு? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருமுகத்தை பார்க்கணும் என்பதான் கான்செப்ட். இந்த ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கான்செப்டை நாசமாக்கி குப்பையில போட்டவன் தான் இந்த அபு யசீத். யாரு? இந்த மாநில ஜமாத்துல் உலமாவுடைய மேதை இந்த அபு யசீதுல் புஸ்தாமி சொல்றான். என்ன சொல்றான்? அராத மூசா அலைஹிஸ்ஸலாம் ஐ யரல்லாஹ் தஆலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மாஅரத்து அனரஹு, ஆனால் நான் எப்படி தெரியுமா, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட மாட்டேன். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, வஹுவ அராத யரானி, அல்லாஹ் தான் எங்கப்பா இந்த அபு யசீதுல் புஸ்தாமி இருக்காரா என்று பார்க்க அவன் ஆசைப்படுறான். அல்லாஹ் தான் என்ன பார்க்க ஆசைப்படுறானே தவிர, என்னடா மூசா நபி பார்த்து பேசுறீங்க, அவர் என்ன பட்டாரு, நான் ஆசைப்பட மாட்டேன், அவன் கியூவில் நின்று என்னை பார்த்துட்டு போட்டும் என்று இறைவனை கேவலப்படுத்தி, இறைவனை பார்க்கிற ஆசைப்பட்ட மூசா நபியை கேவலப்படுத்தி, இறைவனை பார்க்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் சில தூண்டினார்களே, அந்த தூண்டுதலை கொச்சப்படுத்தி இவனை இறைவனாக்கி என்னை பார்த்தா இறைவனை பார்க்கறதுக்கு சமம்னு சொன்னானே, இது இஸ்லாத்தை இழிவுபடுத்துறது இல்லையா? இது குர்ஆனை கொச்சப்படுத்துறது இல்லையா? இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன தெரியுமா? பக்கத்து தாங்க கொடுத்தாச்சு, என்ன பதில்? பிறகு பதில் சொல்லுவோம். எப்போ? நாளைக்கா? விவாதம் முடிஞ்சு போச்சு இல்லை? எங்களுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லை? என்ன பதில்? இல்லை. இன்னைக்கு பதில் சொல்ல முடியுதா உங்களால்? இன்னைக்கு மேடை போட்டு சொல்ல முடியுதா? ஒரு நாணயஸ்தனா என்ன சொல்லியிருக்கணும்? 2 நாள் விவாதம் நடந்துச்சு, மனிதன் அடிப்பில் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பதில் சொல்லிட்டோம், 1-2 மிச்சம் மீது இருக்குது, நாங்கள் பதில் சொல்லலை, தப்பு தான், இந்தாங்க இப்போ சொல்கிறோம். சொல்லணும்ல? நீங்கள் அந்த கேசட்டில் எங்கே சொன்னீங்களா? ஊரா போய் வெற்றி குச்சல் போடுறீங்களே, எந்த இடத்துல உங்களால் சொல்ல முடியுது? முடியாது. ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று, இந்த அபு யசீதுல் புஸ்தாமி 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு சொல்லிவிட்டு நீங்கள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். இல்லைன்னா வெக்கி தலை குனியணும். இதை விட வேற ஒரு நல்ல பொழப்பு கிடையாது. புரியுதா? இது அடுத்து என்னன்னு கேட்டால், இவனுடைய அந்த எகத்தாளம் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போகுதுன்னா, இந்த அபு யசீத் சொல்கிறான், இன் தராணி, நீ என்னை பார்த்தால், அதாவது அபு யசீத் என்ற இந்த சாக்கடை இருக்கனே, இந்த சாக்கடையை நீ பார்ப்பது ஹைரும் மின் அன்தரா ரப்பக்க அல்ஃபமர்ரா, அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, இந்த உலகத்தை எல்லாம் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்த இறைவன் இருக்கிறானே, அவனை 1000 முறை பார்ப்பதை விட என்னை ஒரு முறை பார்க்கிறது சிறந்ததுங்கிறான். இவனையெல்லாம் செருப்பு கட்டி அடிக்கணுமா இல்லையா? அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அடிப்போம் நம்ம. ஆனால் இந்த அயோக்கியனை மேதை மாதிரி வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே, யார் யூத கைக்கூலி? இப்படி இழிவுபடுத்தி பேசினீர்களே, இதுதான் உங்கள் மேதையின் லட்சணமா? இதுதான் கல்வி கடலா? இவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுனீங்களே,
இதற்கு என்ன பதில் சொன்னீங்க? உங்களால் அந்த விவாத களத்தில் சொல்ல முடிஞ்சதா? விவாதமில் என்னைக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இவனுடைய அந்த ஒரு இலக்காட்டம் பாருங்கள். அதாவது நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது சத்தியத்தை சொல்வதற்காக. இருக்கின்ற எல்லா கொள்கை கோட்பாடுகளை விட இந்த இஸ்லாம் தான் சிறந்தது, மிகைத்திருக்கிறது, சரியான கொள்கையை சொல்கிறது என்பதை புரிய வைப்பதற்குத்தான் இந்த தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். வஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன்தான் அந்த தூதரை தெளிவான ஒரு மார்க்கத்தோடும் அந்த சத்திய பாதையின் மூலமாகவும் அனுப்பி வைக்கின்றான். எதற்கு? லி யுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கத்தை விட எல்லா கொள்கையை விட ஒரு சரியான கொள்கையை சொல்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த நபிதான் இறைவன்றிருந்து வந்திருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இவரை விட அந்த இறைவன்றிருந்து வருகிற செய்திகளில் யாரும் அதிகமாக பெற்றுவிட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கிடைக்கக்கூடிய இறை செய்தியை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சில முன்னறிவிப்பை செய்கிறானே, அந்த முன்னறிவிப்பை விட உலகத்தில் வேறு எவனுக்கும் கிடைத்து விடாது. ஆனால் இவர்கள் இந்த நபிமார்களை இழிவுபடுத்தி சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த இப்னு அரபி இவன் சொல்கிறான், இன்னல் வலிய, இந்த வலி இருக்கிறார் இல்லையா, யாரு? அவுலியா. இன்னைக்கு இறந்து போனவர்களை உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து இறந்து போனவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே, இந்த அவுலியா பெருமக்கள் வேஷம் போட்டு இறந்தார்களே, அந்த அவுலியாக்களை பற்றி இவர்கள் சொல்கிறார்கள். இன்னல் வலிய, இந்த அவுலியாக்கள் ஏழமோ இல்மைனி, அவர்களுக்கு 2 ஞானம் இருக்கிறது. அவுலியாக்களுக்கெல்லாம் எத்தனை ஞானமா? 2 ஞானம் இருக்கிறது. பி ஹிலாஃபின் நபி, நபிக்கு மாற்றமாக. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு லா யஅலமு இல்லா இல்மன் வாஹிதன் ஃபக்கத், நபிக்கு ஒரு அறிவு தான் இருக்குது. என்ன அறிவு? இறைவன்றிருந்து வரும், அல்லாஹ் ஏதோ சட்டத்தை சொல்லியிருப்பான், அதை மக்கள்கிட்ட சொல்லணும், இவ்வளவுதான் தெரியும். ஆனால் அவுலியா இருக்கிறார்களே, இந்த வலியுல்லாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி தெரியுமா? வ இன்னல் வலிய யஅலமு இல்மைனி, அவர்கள் 2 அறிவு ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். இல்மு ஷரியா, ஒன்று மார்க்க சட்டம், அந்த ஞானம் மார்க்க சட்டம் ஞானமா? இவங்க மார்க்க சட்டம் என்ன பின்னாடி சொல்கிறேன். இன்னொன்று ஓ இல்முல் ஹக்கீகா, அது என்னது? உண்மை, அந்த அல்லாவை அடைந்து தானே அல்லா மாதிரி ஆயிடுவாங்களே, அந்த ஞானத்தையும் அடைந்திருக்கிறார்களாம். இது யாருக்கு இல்லையா? நபிக்கெல்லாம் இல்லை. நபி எல்லாம் மட்டம், நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாம் மட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர வ ஸக்கரல்லாஹ கஸீரா. இந்த தூதர்கிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் அதிகம் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த முன்மாதிரி என்று சொல்லப்பட்ட இந்த நபிமார்கள் மட்டமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, நீதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னோடினானே, அந்த இப்ராஹிம் மட்டமா? யார் பெரிய அறிவாளியா? வலியுல்லாக்கள், அவுலியாக்கள் தான் பெரிய அறிவாளிகள். ஏன்னா அவர்களுக்கு வெளியே விஷயங்களும் தெரியும், உள்ரங்க விஷயமும் தெரியும், அல்லாஹ்வை பற்றி முழுசா அறிஞ்சுக்கிட்டாங்க என்று வைத்திருக்கிறார்கள். இவங்க வெளி விஷயம் என்ன தெரியுமா? இந்த வலியுல்லாக்கள் வெளி விஷயம், அந்த லட்சணத்தை பார்த்துக்குங்க. இந்த வெளி விஷயம் என்னன்னா, குளிக்கவே மாட்டாங்க, நாரப்பைகளாக சுற்றுவாங்க. இதானது மார்க்க சட்டத்தின் மேதை. ஒருத்தர் மார்க்க சட்டத்தை விளங்கினா அழகாக நகை வெட்டணும், அக்குள் முடிய களையணும், அந்த மீசையை கத்தரிக்கணும், குளிக்கணும், தூய்மையாக இருக்கணும், இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் இவங்க வலியுல்லாக்கள் ஸ்டைல் என்னது? குளிக்கவே மாட்டாங்க, நார பசங்களாக சுற்றுவாங்க, வீடு வீடாக பக்கீர்சாவாக போவாங்க. நம்ம மக்கள் செய்வோம், லெவ வீட்டுக்காரன் வேற பேர் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. யாரு? அல்லாஹ்வை உண்மையாக அறிந்தவர்கள். இவங்க உண்மையாக அறிஞ்சவங்களாம், தெருவா பிச்சை எடுப்பாங்க, உண்மையாக அறிஞ்சவங்களாம். நிலைமை இருக்கா? இவங்க கை வச்சாங்கன்னு வைங்க, எய்ட்ஸ் நோய் கூட வந்துடும், அல்லாஹ் காப்பாற்றணும். அவ்வளோ மோசமாக இருக்கும். நகம் வளைஞ்சு நெளிஞ்சு நகம் வச்சுருப்பாங்க. சாடி இருக்குல்ல, ரோட்டை அப்படி கூட்டிகிட்டு போகும். யார்? வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய பெரிய நேசர்களாம். இதுதான் மார்க்க சட்டம். இதில் வேற தொழமாட்டாங்க, பள்ளிகளும் நுழைய மாட்டாங்க. என்னத்தா பள்ளிக்குள்ளே வரலையா? தில்கி நமாஸ் அப்படிம்பாங்க. என்னடா இது தில்கி நமாஸ், புதுசாக இருக்கேடா. நீங்கள்லாம் நேரில் தொழுவீங்க, நான் எல்லாம் மனசுலேயே தொழுவேன். இந்த கூட்டம் கேளுங்களை இவங்க கூத்த மனசுலேயே தொழுதுகிட்டு இருப்பேன். இப்படித்தான் ஒருத்தன் போனானா, ஒரு கூத்து, ஒரு கதை கேளுங்க. இப்படித்தான் ஒருத்தன் போனானா,
இந்த மாதிரி வந்து பள்ளிவாசல் வாசல் நின்றுக்கிட்டானா. பள்ளிக்குள்ளே கூப்பிட்டாங்களாம், அஜர்த்து வாங்க ஆலிம்சா ஷேக்கு உள்ளே வாங்கலேன், உங்கள் பாதம் பட்டா புண்ணியம், உள்ளே வந்து தொழுங்களேன். நான் வர மாட்டேன். ஏன்? காபால தொழுதுட்டேன். ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு காபால தொழுகிறேன், அதிசயமாக இருக்குதே, அவனா இவன் நினச்சிக்கிட்டாங்களாம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பாவோம். திடீர்னு தண்ணி எடுத்து சு சு அப்படின்னாரான். என்ன அஜர்த்து என்னாச்சு? காபால தீ பிடிச்சதா, அணைச்சி விட்டேன் அப்படின்னாரான். இப்படி தானேங்க செட்டிங் வச்சுருக்குறாங்க, அப்படித்தானே அவுளியாக்கள் கதை எழுதிட்டாங்களாம். ஓ பெரிய ஆள். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சுப்பா பா அப்படிங்கிறார். ஆளுங்க என்னாச்சு? காபால ஒரு நாய் வந்துச்சு, விரட்டி விட்டேன் நான். ஓ இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பெரிய தட்டுக்குள்ள கோழி, மீன், முட்டை, இறால், நண்டு, கனவா எல்லாத்தையும் போட்டு சாப்பாடை மட்டும் அப்படி கோபுரம் மாதிரி வச்சுட்டாங்களாம். அசரத்து சாப்பிடுங்க. பார்த்தாராம், பாவிகளா இவ்வளவு நிறையா சோறு வைத்திருக்கிறீர்கள், ஒரு ஆணம் வேண்டாமா, பொரியல் வேண்டாமா அப்படின்னாராம். பின்னாடி ஓங்கி ஒருத்த அடிச்சானா. சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல, காபத்துள்ள இருக்கிற நாய் தெரிஞ்சுதா? யாரடா ஏமாத்து? இதுதான் நிலைமை. இந்த கூத்தாடிகள் தான் யாரு? உள்ளத்தை அறிந்தவர்கள், வெளிப்படை அறிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், நபியை விட மேலாண்டு. யாரு? இந்த இப்னுல் அரபி. இவன் யாரு? ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் கான்செப்டை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற இந்த கோமாளிகளின் மாமேதை. இதை கேள்வி கேட்டமே, உங்களால் நிரூபிக்க முடிஞ்சுதா? இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்டமே, என்ன பதில் சொல்ல முடிஞ்சுதா? அப்போ யார் குர்ஆன் இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்துகிற, அவமானப்படுத்துறான்னு தெரியுதா? இவங்க கூத்த தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இவங்களுடைய இன்னொரு கூத்து பாருங்க. இவங்க கல்வி கடல் 4-5 பேர் வச்சுருப்பாங்க. கஸாலி யார்? குர்ஆனை விட இசை கேட்குறது எவ்வளவோ சூப்பராக இருக்குது இப்படி நல்ல அந்த கஸாலி. கல்வி கடலாம் கஸாலின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடி மேதையை நம்புகிறாங்களே, இந்த கஸாலிக்கு எது சிறப்பாக இருக்குதான்? திருக்குர்ஆன் வசனங்களை விடங்க. இந்த திருக்குர்ஆன் வசனத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களை பற்றி சொல்கிறான். இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அப்படியே முன்னேற்றம் அடையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களின் பண்பை சொல்கிறான். இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கி மெய்சில் இருக்கணும். இவன் சொல்கிறான், எங்களுக்கு இந்த குர்ஆனை விட மியூசிக்கு கேட்குறோம்ல, அது எவ்வளவோ சூப்பராக இருக்குதுண்டு. இந்த குர்ஆனை இழிவுபடுத்துகிற இந்த கஸாலி அவர்களுக்கு கல்வி கடல். இன்னொரு ஆள் யாரு? மன்சூர் ஹல்லாஜ். இந்த மன்சூர் ஹல்லாஜ் என்னண்டா, இவர் யாரு? பெரிய பிரிண்டர். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. குர்ஆனுக்கெல்லாம் அப்பன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கொண்டு எந்த மாதிரி பேசுகிறார் என்றால், ஃபரஐது ஆயத்தன் மின் கிதாபில்லாஹி. நான் அல்லாஹ்வின் வசனத்தில் ஒன்றை பார்த்தேன், அப்படி பார்த்து ஓதிவிட்டேன். யும்கினுனி அன் வல்லிஃப ஹுமிஸ்லஹு. எனக்கு இந்த திருக்குர்ஆனை மாதிரி, இந்த திருக்குர்ஆன் வசனத்தை மாதிரி ஒன்றை தொகுக்க என்னால் முடியும். யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்கள்ட்ட ஒரு சவால் விட்டானே. என்ன சவால்? இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸல்னா அலா அப்தினா. நம் அடியாருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வசனத்தின் இந்த வடிவமைப்புகளை நீங்கள் சந்தேகப்பட்டால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஅதூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி. இது மாதிரியான ஒரு வடிவத்தில் நீ வசனங்களை கொண்டு வா. வதூ ஷுஹதாவுக்கும் மின் தூனில்லாஹி. அல்லாஹ் விட்டுட்டு உலகத்தையே திரட்டு, கொண்டு வா. இன் குன்தும் சாதிக்கின், நீ உண்மையாளராக இருந்தால் கொண்டு வா. அதே நேரத்தில் வயில்லாம் தஃபாலு, உன்னால் கொண்டு வர முடியாவிட்டால் வலன் தஃபாலு, உன்னால் ஒரு காலத்திலையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல. அல்லாஹ் எந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியவாறு ஒருவனால் கொண்டு வர முடியவே முடியாது என்று திருக்குர்ஆனில் சொன்னானோ, அந்த வசனங்களை எல்லாம் இழிவுபடுத்தி இந்த மன்சூர் ஹல்லாஜ் சொல்கிறான், நான் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் இவர்களின் மேதைகள். அட இப்படி சொல்லியிருக்குதே, நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா, நாங்கள் இழிவுபடுத்துகிறோமா சொல்லு என்று கேட்டோமே. அப்படி கேட்ட நாங்கள்
இந்த திருக்குரானை பாதுகாக்கிறோமா, மக்களிடத்தில் சரியாக சொல்கிறோமா, அல்லது அதற்கு பதில் தெரியாமல் தலை குனிந்து அசத்திய கொள்கையில் மனோ இச்சையின் முட்டாள்களாக இருக்கிற நீங்களா என்று யோசித்து பாருங்கள். எப்படி இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அட இதைத்தான யூதன் செஞ்சான், இதைத்தான ஒவ்வொருத்தனும் ஒரு கட்டுரை எழுதிட்டு வந்து நானும் ஒன்று கொண்டு வந்துட்டேங்கிறான். நீ சொன்ன வசனத்தை ஓதி காட்டு, அது திருக்குரான் மாதிரி இல்லைன்னு நம்ம நிரூபித்து காட்டுறோம் அப்படின்னு சவால் விடுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யூதர்கள் கொண்டு வந்தால் அது தப்பு, மற்ற கிறிஸ்தவர்கள் கொண்டு வரேன்னு சொன்னால் அது தப்பு, காஃபிர்கள் சொன்னால் அது தப்பு, ஆனால் மன்சூர் அல்லாஹ் சொன்னால் அது சரிங்கிறீங்களே, இது கேவலப்படுத்துவது இல்லையா? அடுத்து பாருங்க, அதற்கடுத்து என்னண்டா, திருக்குரானை இழிவுபடுத்துகிற கூத்த கேளுங்க. எந்த அளவுக்குன்னா, ஒருவன் தொழுகையில், அதாவது ரத்துல் முஹத்தாரில் 4ஆம் பாகத்தில் 13ஆம் பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க, கராபில் ஃபாரிசியத்தி, ஒருத்தன் ஃபாரிசி மொழியில் குரான் ஓதுறான், அவி தௌராத்தி அல்லது தௌராத்து ஓதுறான், குரான் ஓதலையான், தௌராத்தை ஓதுறானா, அவில் இஞ்சிலி அல்லது இஞ்சில ஓதுறானா, இன் கிஸ்ஸத்தன் துஃப்சிது, ஒருவேளை அந்த இஞ்சிலையோ தௌராத்திலையோ வரலாறுகள் இருக்கு இல்லையா, அந்த வரலாறை பற்றி இவன் தொழுகையில் ஓதினால் தொழுகை ஃபசாதாகி போய்விடும். ஓ இன் திக்ரன் லா, அந்த தௌராத்திலையும் இஞ்சிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டல் மாதிரி அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமை அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை இவன் குரான் மாதிரி ஓதினால், தௌராத்தை ஓதினால், இஞ்சிலை ஓதினால் அது ஒன்றும் ஆகாது என்று திருக்குரான் ஓதப்படுகிற பொழுது வாய்ப்பொத்தி இருங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று தொழுகையில் குரான் ஓதப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன அந்த கான்செப்டை உடைச்சு, குரான் இந்த பெரிய குரானு, தௌராத்தை ஓதுவோமே, இஞ்சில ஓதுவோமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற இவர்கள் எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்பதை அங்கே பட்டியலிட்டோமே. பதில் சொன்னீங்களா? அது கடைசியில் என்ன தெரியுமா இவங்க நிலைமை? அன்பர்களே, நாங்கள் ஆதாரம் காட்டுங்கன்னு தான் சொன்னோம், இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோன்னா சொன்னோம், கேட்டோம், நீங்கள் தந்தீங்க, அவ்வளவுதான் என்று ஒதுங்கி ஓடினார்களே தவிர இவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் இவர்களுடைய அந்த உளறல்கள், இவர்களுடைய அந்த தலை குனிவின் மூலம் இவர்கள்தான் இத்தனை ஆண்டுகள் மக்களிடத்தில் குரானை இழிவுபடுத்தியவர்கள் என்பதை அம்பலப்படுத்திய காட்சி அங்கே அரங்கேறியது. அதே நேரத்தில் இதை நாங்கள் மாறுதட்ட விரும்பவில்லை, நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது தூக்கி வீசுகிறோம். அல்லாஹ்வும் இதைத்தான் சொல்லுகிறான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது தூக்கி எறிகிறோம். ஃபைதாகும எதுகமுகு, இந்த சத்தியம் அசத்தியத்தை போட்டு உடைச்சு நொறுக்குகிறது. அப்படி நொறுக்கியதா நீங்கள் செதஞ்சீர்களா? அதனால் சங்கடப்பட்டீர்களா? அதனால் சடங்கினீர்களா? சுணங்கினீர்களா? பதில் சொன்னாமல் திணறினீர்களா? இன்னைக்கு பதில் சொல்லி காட்டுங்க பார்ப்போம். முடியுமா? இழிவுபடுத்துபவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி குரானை எந்த அளவிற்கு நையாண்டி செய்பவர்கள் என்று பாருங்கள். இவர்கள் மதுகபு கித்தாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய அந்த மதுகபு கித்தாபு 1ஆம் பாகத்தினுடைய 10ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஓ இன்ன மானிய குள்ளில் குத்துபி, வேதங்களுடைய அனைத்து வேதங்களையும் சேர்த்துக்குவோம். அந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத் வரைக்கும், இந்த திருக்குரான் வரைக்கும் எல்லா வேதங்களையும் ஒன்று திரட்டினாலும் கூட அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களும் அதன் அர்த்தங்களும் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்குது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் வமானியகு, அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் எல்லாம் மஜ்முஅத்துன் ஃபில் ஃபாத்திஹா, ஒட்டுமொத்த 113 சூறாவில் என்னத்தை அல்லாஹ் சொல்கிறானோ அவை அனைத்து சாராம்சமும் கரைச்சி குடிச்சு ஃபாத்திஹா சூறாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, வலிஹாதா, இதனால்தான் சும்மியத்து உம்முல் கிதாப், இது வேதங்களின் தாய் என்று சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லப்பட்டுச்சு. இது இவன் மூத்திரத்தில் எழுதலான்னு கேவலப்படுத்தினானே அந்த சூரத்துல் ஃபாத்திஹா சொல்கிறாங்க. எழுதுச்சா ஓ மானியா, இந்த ஃபாத்திஹாவுடைய அத்தனை அர்த்தமும் ஒட்டுமொத்த சாராம்சமும் உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தின் சாராம்சமும் திருக்குரானுடைய 113 அத்தியாயத்தின் சாராம்சமும் மஜ்முஅத்துன் ஃபில் பஸ்மலா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ஓதும்ல அதில் இருக்குதான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஓ மானியா ஃபி பாயிஹா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அத்தனை அம்சங்களும் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம்ல அந்த பேவில் இருக்கிறது, அந்த பாவில் இருக்குது. பாவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும் ஃபி நுக்தத்திஹா, புள்ளியில் இருக்கிறது. புரியுதா? இவங்க குரானை பாதுகாக்கிற லட்சணமா என்னங்க? இப்படி ஒருத்தன் பேசுகிறான், ஏற்றுக்கொள்ள முடியுமா?
இப்பொழுது திருக்குரான் சிறப்புகளை மௌலவி இவர்கள் பேசப் போகிறார்கள். அன்பானவர்களே, புள்ளியை ஓதினால் உங்களுக்கு புள்ளி நன்மை வழங்கப்படும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த குரானும் புள்ளியில் அடக்கம் என்று சொல்கிறீர்களே, இது குரானை கேவலப்படுத்துறது இல்லையா? ஒருத்தன் போய் அல்லாஹ் அக்பர் கை கட்டிட்டு புள்ளி, ருக்குக்கு போயிட்டு சமியல்லா அலிமன் ஹமீதா, அப்புறம் சஜிதாவுக்கு போயிட்டு மீண்டும் வந்து அல்லாஹ் அக்பர் புள்ளி என்று ஓதினால் அது கூலி கிடைக்குமா? இப்படி அல்லாஹ் ஒரு சவால் விட்டதை நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த புள்ளியை போன்று ஏதாவது ஒரு புள்ளியை கொண்டு வாருங்கள், கியாமத் நாள் வரைக்கும் ஒரு புள்ளியையும் கொண்டு வர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? இந்த குரானை நீங்கள் எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? இந்த மாதிரி வந்து புள்ளின்னு சொல்லி இழிவுபடுத்தலாமான்னு கேட்டால் பதிலை காணோம். இப்படி இழிவுபடுத்தினது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த அளவிற்கு யூத கைக்கூலியாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு எழுத்தையும் சுருக்கி சுருக்கி புள்ளியில் கொண்டு போய் வைத்தவர்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் நம்பர் போட ஆரம்பித்தார்கள். இந்த நம்பர் போடுவது யாருடைய கலாச்சாரம் தெரியுமா? இந்த நம்பர் போடுவது யூதர்கள் கலாச்சாரம். என்ன நம்பர் போடுவது? ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறான், இன்னாருக்கு இந்த செக்ஷன் நம்பர் இது என்று சொல்கிறது மாற்று இல்லை. ஒருத்தனுடைய பெயரில் ஒரு எழுத்திற்கு இந்த நம்பர், ஏனா இதற்கு இந்த நம்பர், பிக்கு இந்த நம்பர் என்று நியூமராலஜி இருக்க எண் கணித ஜோதிடம், அதை யூதர்கள் தான் உருவாக்கி வைத்தார்கள். அபுஜது கணக்கு என்று சொல்வார்கள், அபுஜது ஹவ்வசி என்று சொல்வார்கள். அலிஃபுக்கு ஒரு நம்பர் இருக்கும், பாவுக்கு ஒரு நம்பர் இருக்குது, ஜீமுக்கு ஒரு நம்பர் இருக்கிறது, தாலுக்கு ஒரு நம்பர். நமக்கு சொல்லலை, யூதர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. யூதர்கள் தான் ஒரு எழுத்துக்கு இந்த நம்பரு, இந்த எழுத்துக்கு இந்த நம்பரு, ஷைத்தானுக்கு இத்தனை நம்பரு, இப்ளீஸ்னா இத்தனை நம்பரு, ஃபிரௌன்னா இந்த நம்பரு, ஹாமான்னா இந்த நம்பரு, ஜமாலினா இத்தனை நம்பருன்னு எதோ எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி நியூமராலஜி கணக்கில் ஒரு எழுத்துக்கு இந்த நம்பர்னு வைத்திருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு அவனுக்கு நல்ல காலம் நடக்கும், கெட்ட காலம் நடக்கும்னு நினைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தை காப்பி அடித்து இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நம்ம சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? 786 போடுது. இன்னைக்கு சில பேருடைய நோய், கார் நம்பர் வாங்கினா என்னது, பக்கத்தில் ஒரு ஜீரோவான் 786, 1 786. அது எப்படி 1 வந்தால் 786 எப்படி வரும்? 1786 தானே வரும். 2 786 பறக்கத்தான் நம்பரு. எப்படி பறக்கத்து? 2 போட்டிருக்கீங்க முன்னாடி, 2786 எப்படி பறக்கத்து? இந்த சைனாக்காரருக்கான அவருக்கு ஒரு நோய் இருக்குது, அவனுக்கு வந்து 4ஆம் நம்பர் பிடிக்காதுங்க. அவன் கட்டடம் கட்டான்னு வைங்க, 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 3வது ஏ மாடி, 5வது மாடின்றான். ஏன்? 4ஆம் நம்பர் அவனுக்கு அலர்ஜி. லிஃப்ட்டில் போய் ஏறின்னு வைங்க, 1வது லிஃப்ட்டு, 2வது லிஃப்ட்டு, 3வது லிஃப்ட்டு, அடுத்து 3வது ஏ, 5வது லிஃப்ட்டுன்றான். 4 வேணும், இவன் பயப்படுவான். இது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபோன் நம்பரில் கடைசியில் 756 முடியுமா? 756 நம்பரா? உனக்கு வெறுமனே 756 நம்பர் போட்டால் ஏதோ ஒரு லாஜிக்கு சொல்லலாம். இவன் என்ன செய்கிறான்? ஃபோன் நம்பர் மொத்தத்தில் கடைசியில் 756 வந்துருக்குமா? அது பெரிய பறக்குது. அதனால் ஃபோன் காசெல்லாம் பில் கட்டா, ஓசிலே பேசி இன்கமிங் அவுட் கோயிங் அன்லிமிட்டட் ஃப்ரீயா? என்னடா சொல்கிறீங்க? இப்படி உளறல் இருக்கு இல்லையா? இது மாதிரி ஷார்ட் ஆக்கிற ஸ்டைல் யாருது? இப்படித்தான் லேட்டஸ்ட்டாக பஸ்ஸுக்கு பேர், கடைக்கு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதில் லா இலாஹ உள்ளது லாம் எடுத்துட்டாங்க, இல்லல்லாவுடைய ஐ எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் முகமது இருக்குல்ல எம் எடுத்துட்டாங்க, ரசூல்லாவுடைய ஆரிய எடுத்துட்டாங்க. லிம்ரா, லிம்கா மாதிரி லிம்ரா மொபைல்ஸ், லிம்ரா டிராவல்ஸ், லிம்ரா கார் சர்வீஸ், இப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. லிம்ரா லிம்ரானா யாரு? லிம்ரானா யார்? அவங்க அக்கா பேரா, அவங்க மகா பேரா? லாயிலா இல்லா முகமது ரசூல் சிறுசா இப்படி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சுருக்குறீங்களே, இந்த மாதிரி உன் பேரை சுருக்கி சொன்னால் உனக்கு கோபம் வருது. ஆனால் இந்த களிமாவை சுருக்கி சொல்கிறிய, இந்த ஒரு நல்ல ஒரு அழகான தத்துவத்தை சுருக்கி சொல்கிறிய, இந்த நோய் எதனால் அவனுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த 786 வந்துச்சு. ஒரு எழுத்துக்கு இந்த நம்பரை போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு 786 என்று சொல்வது யார் கலாச்சாரம்? யூத கலாச்சாரம். ஆனாலும் பாருங்க, அதுலேயும் இவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு 786 போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. இவங்க பேப்பர்லையும் பேனாலையும் பத்திரிகையிலையும் நோட்டீஸ்லையும் போஸ்டர்லையும் பேனர்லையும் இன்ன பிற எல்லா இடத்துலையும் 786 போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உண்டாக்கி வைக்கல. அந்த யூதர்கள் சொருகி என்ன கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? ஹரே கிருஷ்ணாவை தான் வச்சுருக்காங்க. ஹரே கிருஷ்ணா அரபியில் எழுதுங்களேன், ஹரே எழுதுங்க, ஹே ரே யா
கிருஷ்ணாக்கு காஃப் ரே ஏ ஷீனு நூனு அலிஃபு, இந்த நம்பருக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு என்ன நம்பர்னு வச்சுருக்காங்களே இந்த யூதர்கள், அந்த நம்பரை டோட்டல் பண்ணி பார்த்தா 786 வரும். பிஸ்மில்லா ரஹ்மானுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா? 789 வரும். ஆஹா, தப்பாயிருச்சே, இனிமேல் 789 அப்படின்றாதிய தப்பது. அவங்க கலாச்சாரத்தை காப்பிடிய கூடாது. ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, நீங்கள் அந்த பெயரை வைத்து சொல்லுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு 786 சொன்னா இதுல என்ன உல்டா தெரியுமா, என்ன அண்டர்பில்ட் தெரியுமா? விவாதத்தில் நாம குர்ஆனை இழிவுபடுத்துறது யார்? இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாவா பணியினுடைய அந்த பிரசுரத்தில் தொடக்கத்தில் இருந்தது என்று அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது இப்படி அழகான ஒரு வார்த்தையை கொண்டு போய் 786 சுருக்குறீங்களே, இது நியாயமா? இது இழிவுபடுத்துவது இல்லையா அப்படின்னு கேட்டா தப்புதான். நாங்கள் சரியென்றோ சொன்னோம். இப்படி விவாதத்திலிங்க இந்த வெற்றி கூச்சல் போட்டவர்கள் தப்புதான், தவறு நடந்து போச்சு அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கியாவது இதை ஏற்றுக்கிட்டாங்க. பாடா, இப்படித்தான் மரமண்டைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போமா, கடைசியில் தான் புரியும். சரி பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் இதை ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ வருஷம் பிரச்சாரம் பண்ணி 786 ஏற்றுக்கிட்டாங்கடா, சரி ஹைர், அல்லாஹ் நன்மையாக இப்படின்னு விட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம ஒரு சுட்டி கேட்டு கேள்வி கேட்டோம், ஏங்க 786 போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அது தப்புன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய பார்வையாளர்கள் விவாதத்தில் அந்த 100 பேர் வந்து உட்கார்ந்தாங்களே, அனைவருடைய இந்த கார்டில் மேலே ஒரு நிலா போட்டு சின்ன பிறை போட்டு அதில் 786 போட்டிருக்கேங்க, என்னங்க நிலைமை அப்படின்னு அது எனக்கு இப்பொழுதுதான் எடுத்து வந்து காட்டினார்கள். அனைவரும் விவாதத்தினுடைய பிஸியில் இருந்ததால் அதை கவனிக்கவில்லை, தவறு நடந்து விட்டது. அச்சாளர்கள் தப்பு செய்து விட்டார்கள். அப்பாடா, மனுஷன் தப்பு செய்து ஒத்துக்கணுங்க, அது கரெக்ட், அது இயல்பு. இப்போ சொன்னார அப்போ தான் ஒரு மனுஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், சரி இதில் தப்பு செஞ்சுட்டீங்கன்னு சொல்கிறிய, அதுக்கப்புறம் உங்கள் விவாதம் சென்னையில் ஒரு இடம் நடந்துச்சே, உங்களோடு நாங்கள் விவாதம் பண்ணமே, ஒரு லெட்டர் பேடில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு அழகான வார்த்தையை 786 போட்டு உங்கள் லெட்டர் பேடில் கொடுத்துருக்குறீங்களே, இந்தாங்க அந்த லெட்டர் பேடு, இதுவும் தப்பாக நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்டால், அதான் நான் தான் சொல்லுகிறேனே, 756 போடலாம், போடாமல் இருக்கலாம், தவறும் இல்லை, பிஸ்மில்லா என்று சொல்லலாம். இப்படி அப்படி படிச்சிங்கன்னா அப்படி இப்படி இப்படி ஆயிடும். இது என்னடா தப்புங்கிற அப்புறம் சரிங்கிற, இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒருத்தன் இப்படி தான் தீர்ப்பு வழங்க போய் உட்காந்தானா, ஒருத்தன் வந்தானா, 2 பேருக்குள்ள கடுமையான பிரச்சனை. இந்தா பாருங்க நீதிபதி, நீங்கள் சொல்கிறது கேளுங்க, இவன் வந்து என் பொருளை திருடிட்டான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த பொருளை திருடி நான் கண்கூடா பார்த்தேன். உடனே இவனை பார்த்துட்டு, இந்தா பொறுமையார் பொறுமை, நீ சொல்கிறதும் சரிதான், கரெக்டு. உடனே இன்னும் எதிராளி, பைத்தியக்கார மாதிரி பேசுறிய, அவன் சொன்னால் சரியாயிருமா? அந்த நாள் நான் வெளியூரில் இருந்தேங்க, அதெல்லாம் ஆதாரம் இல்லைங்க, நம்ப மாட்டேங்க அப்படிங்கிறான். சரி சரி நீ பதட்டப்படாத, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிறாரான். இவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருக்கான், என்னடா இது தீர்ப்பு மாதிரி தெரியலையே, ஒருத்தனுக்கு நியாயமாக நடந்தால் இன்னொருத்தனுக்கு அது பாதிக்க தான் செய்யும். அப்போ ஒரு சைடாக கரெக்டாக பேசணும். இவன் என்னடா இவன் சொல்கிறதும் சரிங்கிறான், அவன் சொல்கிறதும் சரியான்ட்டு நேராக உள்ளே போய், ஏண்டா கொஞ்சமாக அறிவு இருக்கா, உன்னை நம்பி புத்திசாலி நினச்சி வந்து தீர்ப்பு கேட்குறாங்க, ஒன்று அவன் சொன்னது சரின்னு சொல்லு, அல்லது இவன் சொன்னது சரின்னு சொல்லு, ரெண்டும் சரிங்களே, நீ என்னடா சொல்கிற? பொறுமையா நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு. நான் இந்த கூத்தில் 756 போடக்கூடாதால் போடக்கூடாது, போடலாம் என்றால் போடலாம், இல்லை என்றால் பிஸ்மில்லா, இப்படி இந்த மாதிரி ஆட்டம் ஆடுனீங்களே, இது மாதிரி இஸ்லாத்தை இழிவுபடுத்திட்டு அங்கே வந்து உளறி கொட்டினீர்களே, இதுதான் நீங்கள் வெற்றி பெற்ற லட்சணமா? யோசிச்சு பாருங்க. இதில் கேட்டால் நம்ம மேலே அன்பானவர்களே, இவர்கள் பிஸ்மில்லா என்று எழுதி கொண்டிருந்தார்கள், ஆனால் கர்த்தரின் திருப்பெயரால் என்று சொல்கிறார்கள், துண்டு பிரசுரம் அடிக்கிறார்கள். கர்த்தர் என்ற வார்த்தை யார் வார்த்தை? கிறிஸ்துவருடைய வார்த்தை. கிறிஸ்துவ கடவுளை போற்றிருக்கிறார்கள். கேட்டால் அர்த்தம் சரியா இருக்கு என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் முருகன் என்றால் அழகானவன் என்று அர்த்தம், எனவே அல்லாஹ்வை முருகன் என்று சொல்வீர்களா? பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி. முருகன்னா இன்ன ஆளு என்று இந்த சமுதாயம் விளங்கி இருக்கிறாங்க, எப்படி அல்லாஹ்வை நாங்கள் முருகன் சொல்லுவோம்? கர்த்தர்னா
அல்லாஹ் கடவுள் தான் கர்த்தர் என்று கிறிஸ்தவன் வழங்கியிருக்கிறான். ஈசா நபி கர்த்தர் கிடையாது, கடவுள் இல்லை அவனும் சொல்ல மாட்டான். ஈசா நபி கர்த்தர் கிடையாது, கர்த்தரின் மகன் தப்பா புரிஞ்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்பது யார்? அவன் ஒரு இறைவன் அவனும் நம்புறான். அந்த ஒரு இறைவனை நம்மளும் நம்புறோம். கர்த்தருங்கிற வார்த்தை இருக்குதே, இது தமிழ் வார்த்தை. என்னடா இப்படி பைத்தியகாரத்தனமா இருக்கிற, இது உங்களுக்கு புரியலையா? முருகன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பேர் வச்சுட்டாங்க. அந்த ஆளைத்தான் மக்கள் நினைவுபடுத்துவார்கள். இங்க அல்லாஹ் வந்து முருகன் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னா, இங்க பாருங்க கர்த்தர்னு காப்பி அடிச்சோமா. இது எந்த கதையா இருக்கு தெரியுமா? இந்த முட்டாள்தன சில ஊர்கள் இன்னும் இருக்குது. சில ஊர்களில், மதுரையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி சரியான பிரச்சனைங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளி, டேய் யாரா இந்த வேலையை செஞ்சு பிடிக்கடா, அவனை விடக்கூடாது, ஜமாத்தில் கூட்டி அவனை கம்பி என்ன வைக்கணும், விடக்கூடாது, பிடிக்கடா அவனை அப்படின்னாரு. என்னங்க ஏங்க என்ன பிரச்சனை, என்ன சலசலப்பு, விடுங்க. இல்லைங்க எந்த தைரியம் தான் செவத்தில் எழுதியிருப்பான், எனக்கு கெட்ட வார்த்தை எழுதிட்டானா, இல்லைங்க அவனை கூப்பிட்டு பேசணுங்க அப்படின்னாரு. என்ன தைரியம் இருந்தா குர்ஆனை படியுங்கள் எழுதியிருக்கிறாங்க, குர்ஆனை ஓதுங்கள் தானங்க எழுதணும். தத்துவம் இவன் எப்படி விளங்கியிருந்தானோ இதே மாதிரி வேலூரில் மறக்காமல் நாளைக்கு காலை 8 மணிக்கு பெருநாள் தொழுகை வந்துடுங்க. வரமாட்டேன் ஜி, உங்கள் பயானுக்குலாம் வரமாட்டேன், நீங்கள் பயானெலாம் எனக்கு பிடிக்கல. என்னங்க நாங்கள் கொள்கைன்னு தப்பாக சொல்கிறோமா, சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க. இல்லைங்க நீங்கள் வந்து பயானில் இடையில அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கிறீங்க. பிரார்த்தனை கிறிஸ்துவனுடைய வார்த்தை, துவா செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். எடா பாவி, துவாக்கு வேறு தமிழில் என்னடா சொல்லணும்? பிரார்த்தனை பேழைன்னு ஒரு புக்கை போட்டாங்க, யாரா போட்டாங்க? அப்படியோ சொல்லலாமோ வருது. இதில் நம்ம மக்கள் சில பேர் இருக்காங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, இறந்துட்டாங்க மௌத்தா போயிட்டாங்க சொல்லுங்கள். ஏங்க நம்மளாம் சவுதியில் இறக்குமதியா, தமிழில் அப்படிதானே சொல்ல முடியும். அப்படி சில பேர் பாருங்க, நம்ம ஊருக்காரன் நம்ம வகையறான்னு சொல்லக்கூடாதான், மொஹல்லா வாசி இப்படி சொல்லணுமா? இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதனால தான் இந்த கோபம், இந்த நோயெல்லாம் என்னது? கர்த்தரின் பேரான்னு சொல்லிவிட்டாரு. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறானே, நீ என்ன சொல்கிறது? அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, 2 பேரும் யாரை பொதுவான கடவுள் நம்புகிறாங்களோ அவனுக்கு அப்படி சொல்லலாம், தப்பில்லை. வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேதக்காரர்கள்ட்ட போய் அழகான முறையில் தர்க்கம் பண்ணுங்க, அதே நேரத்தில் அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க, ஓ இலாகுனா ஓ இலாவுக்கும் வாஹித், எங்கள் கடவுளும் உங்கள் கடவுளும் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள். எங்கள் அல்லாவும் உங்கள் கர்த்தரும் ஒன்று தான் இப்படி தான் சொல்லணுமா? அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இலாகுனா எங்கள் கடவுளும் ஓ இலாவுக்கும் உங்கள் கடவுளும் வாஹிதுன் ஒருத்தன் தான் என்று போய் அவர்கள்ட்ட சொல்லுங்க. இவர்கள்ட்ட ஈசா நபியை கடவுளாக நினைச்சாங்களே, இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் முதலானவன், ஈசா நபி 3ஆமவர் என்று நம்பினானே, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, உன் கடவுள் என் கடவுள் ஒன்றுங்கிறது சொல்லுங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா ஃப்ரௌன் கேட்டானே, என்ன கேட்டான் மூசாட்ட? என்னப்பா யாரை வணங்கணும்? அல்லாஹ் வணங்கணும். யார் அவன்? என்னுடைய உன்னுடைய உன் முன்னோருடைய இறைவன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? பொதுவாக வந்தான். அப்படி சொல்வதால் நாம் என்ன செஞ்சோம்? அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பதிலடியாகவும் செய்தோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவனின் திருப்பெயரால், அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு போட்டு முஸ்லீம்கள் துண்டு பிரசுரம் மாதிரி ஒரு புக்கை வெளியிட்டு, உள்ளே பார்த்தா பைபிளாக இருக்கும், வெளியே இறை தூதர் லூக்கா சொல்கிறார், முகமது நபி சொன்னார், இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. வெளியே தொடர்ந்து பார்த்தா பைபிளாக இருக்கும். இப்போ முஸ்லீம் முரசு, உள்ளே பார்த்தா பைபிள். இப்படி கள்ளத்தனம் பண்ணாங்க. நாம் பதிலடி கொடுத்தோம். சரி, மார்க்க வரம்பையும் மீறக்கூடாது, பதிலடி கொடுக்குறவங்கள தப்பாகவும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவனுக்கு புத்திய உணர வைக்கணுங்கிறனால இறைவனின் திருப்பெயராலும் போடலாம், கர்த்தரின் திருப்பெயராலும் போடலாம், கடவுளின் திருப்பெயராலும் போடலாம், அல்லாஹ்வின் திருப்பெயராலும் போடலாம். போட்டோம். என்ன தப்பு? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த முருகன் தத்துவத்தை, இந்த பிரம்மாண்டமான சிந்தனையை மேடையில் சொன்னீங்களே, விவாதத்தில் கேட்க வேண்டியது தானே? நங்குற மாதிரி கொடுத்துருப்போம்ல பதில், அங்கே ஏன் கேட்கல? அதோட ஏன் ஆஃப் ஆகிட்டீங்க? 786க்கு நீங்கள் ஆடின ஆட்டத்தில் இருந்து நீங்கள் விழுந்து எந்திரிச்சு முடியல உங்களால், அதனால் அது பதில் சொல்ல முடியல. அடுத்து என்ன பாருங்கள், இப்படியெல்லாம் திருக்குர்ஆனை இழிவுபடுத்தியவர்கள் இந்த சமுதாயத்தை நரக படுகொலியின் வாசல் கிட்ட கொண்டு போய் வைத்து அனைவரும் தள்ளக்கூடிய, அனைவரையும் நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயத்திற்கு குத்தகை எடுத்திருக்கக்கூடியவர்களாக தெரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவிற்குன்னா, இன்னைக்கு பல கடவுள் கொள்கையை நம்புபவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு அந்த கடவுள் கொள்கை இருக்கா இல்லையா? ஆனால் அந்த கடவுள் கொள்கையை எல்லாம் ஒன்றாக்கி, அந்த ஒன்றே குலம் அப்படிங்கிறதுல ஒரே மதம் அப்படின்னு ஆக்கி, எம்மதமும் சம்மதம்னு ஆக்கி
எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுதுன்னு ஆக்கி இவர்கள் கடவுள் கொள்கையை, தனித்தன்மையை, இஸ்லாத்தின் கோட்பாட்டை, இறைவன் குரானில் சொன்ன தத்துவங்களை எல்லாம் தகர்த்தெறிகின்ற வேலை ஒன்றை செய்கிறார்கள். யார்? இந்த கூட்டத்தின் மாமேதை இப்னுல் அரபி செய்கிறான். என்ன இப்னு அரபி செய்தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 900 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்தார்களே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக என்ன பிரச்சாரம் செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் வத்து, சுவா, யகூசு, யகூக்கு, நஸ்ரு என்ற பெரியார்களை, இன்னைக்கு சாகுல மீது, அப்துல் காதிர், நத்தர்சா, மக்தூம் ஞானியார் என்று பெரியார்களை இவங்க கடவுளாக்கி வச்ச மாதிரி நூஹ் காலத்தில் சமுதாயம் வைத்தார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த சமுதாயம் செய்த தவறை, அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு கண்டிச்சார்கள் தெரியுமா? இந்த வத்து, சுவா, யகூஸ், யவுக்கு, நஸ்ரு போன்ற அவுலியாக்களை கடவுளுக்கு நிகராக வணங்கக்கூடிய இவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தார்கள். என்ன தெரியுமா? ரப்பி லா ததர் அலல் அருதி மினல் காஃபிரீன தையாரா. இந்த கடவுளை, இந்த அவுலியாக்களை, பெரியார்களை, மகான்களை, கடவுளுக்கு நிகராக வழிபடும் இந்த காஃபிர்களுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் தடம் கொடுத்து விடாதே, அவர்களை தடம் பதிக்க விட்டு விடாதே என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் எந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதை மொழிந்தார்களோ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இப்னுல் அரபியுடைய பார்வையில் காஃபிர். சுப்ஹானல்லாஹ். எந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர் என்று அந்த மக்களை சொன்னாரோ, எந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த காஃபிர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் உட்பட அழிக்கப்பட்டார்களோ அந்த அழிக்கப்பட்ட பாவிகள் இந்த இப்னுல் அரபியுடைய பார்வையில் முஸ்லிம்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எந்த அளவுக்கு எழுதுறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றால், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும், குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. அந்த காஃபிர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய கடவுளை விட்டு விடாதீர்கள். வலா ததருன்ன வத்தன், வத்து விட்டுறாதீங்க. வலா சுவான், சுவா கடவுளை விட்டுறாதீங்க. வலா யகூஸ, அந்த யகூஸுங்கிற பெரியாரை விட்டுறாதீங்க. யவுக்க, யவுக்கு விட்டுறாதீங்க. நஸ்ரா விட்டுறாதீங்க என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த கடவுளை வணங்க என்று சொன்னார்களே, ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இந்த பூச்சாண்டி சொல்றான் பாருங்க, இதா தரக்கூஹும் ஜஹிலு மினல் ஹக். அவர்கள் அந்த 5 வழி மகான்களை, 5 பெரியார்களை வணங்காமல் விட்டிருந்தால் சத்தியத்திலிருந்து வெளியே போயிருப்பார்கள், இஸ்லாத்திலிருந்து முர்த்ததாயிருப்பார்கள். அதனால் தான் கடைசி வரைக்கும் அந்த 5 அவுலியாக்களை வணங்கினார்கள் என்று அவன் சொல்கிறான். அந்த சிலைக்கு உள்ள அல்லாஹ் இருக்கிறான், அதனால தான் அவர்கள் அந்த சிலையை வணங்கினாங்க. எப்படி ஒருத்தன் போய் கல்லை வணங்குறான்னா கல்லை வணங்கவில்லை, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அது மாதிரி அந்த கல்லுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான். அந்த கல்லை வணங்கினா அல்லாஹ் வணங்குறான்னு அர்த்தம். கல்லை வணங்காதுன்னு சொன்னா அவன் காஃபிரு என்ற ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னானே இவர்களுடைய மேதை, இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு உஸ்தாத், இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு மகான், இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு, இவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற அந்த முகல்லிதுக்கு ஏற்ற முகல்லது, அந்த வழிகெட்டவன் இவ்வாறு சொல்கிறான் என்றால் அவன் கொள்கைக்காக இந்த தமிழகத்தில் பரேலவி ஏஜென்ட்டுகளாக திரிந்து கொண்டிருக்கிற இவர்கள் திருக்குரானை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவத்தையும், தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கின்ற தூதுத்துவத்தையும், நபிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற கண்ணியத்தையும், அந்த நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த நல்லோர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற மகத்துவத்தையும் நாசத்திற்கு உள்ளாக்கி, இழிவுக்கு உள்ளாக்கி, அவமானப்படுத்தி, கொச்சைப்படுத்தி நரகத்தின் பால் அழைத்து செல்லும் யூத கைக்கூலி இவர்கள்தான் என்பதை இந்த விவாதத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அந்த விவாதத்தில் பதில் சொல்ல திராணியற்றவர்கள், அதிலே எந்தவித வாதங்களையும் முன்வைக்க யோக்கியதை அற்றவர்கள் இன்றைக்கு ஜெயித்து விட்டோம் என்று சொல்கிறார்களே, கிளிக்கதை மாதிரி இருக்கிறது. கிளிக்கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒன்றுமே விளங்காது, ஒன்றை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் ஒருத்தன் மார்க்கெட்டில் போய் கிளி வாங்க போனானா, அந்த கிளிக்காரன்ட்ட கேட்டானா இது பேசுமான்னு. அந்த கிளிக்காரன் சொன்னானா கேட்டுப்பாருண்டு. கிளியை நீ பேசுவியா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிச்சான். பரவாயில்லையே பேசுதே, இந்த கிளியை வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி கிளியை வாங்கிட்டு போய், கிளியே இந்த மரத்துக்கடியில் புதையல் இருக்குமா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னுச்சான். கரெக்ட், நம்ம வீட்டுக்கு இருக்கிற மரத்தில் புதையல் இருக்கு, தோண்டி பார்த்தா நான் மரம் விழுந்துருச்சான். ஒன்றும் இல்லையே கிளியே,
ஒருவேளை என் வீட்டுக்கடியில் இருக்குமோ, அதில் என்ன சந்தேகம், வீட்டுக்கடியில் அப்படின்ட்டு அதை உடச்சி எடுத்தானா. எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு இங்கேயும் இல்லையே, ரோட்டில் இருக்குமோ, அதில் என்ன சந்தேகம், ரோட்டில் இருக்க உடச்சிருத்தானா, அங்கேயும் இல்லையா. இது நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த கிளி இந்த ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லுதே, என் கிளி இந்த வார்த்தையை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி. ஓஹோ, அப்போ நான் தான் முட்டாளா, அதில் என்ன சந்தேகம். ஓ, அப்போ கிளிக்காரன் என்னை ஏமாத்திட்டானா, அதில் என்ன சந்தேகம். இந்த கணக்கில் இவாள் கேள்வி கேட்டால் பதிலை காணும், ஆதாரத்தை கொடுத்துட்டு பதிலை காணும், ஒன்றுக்கும் வாயை திறக்காம இங்கே வந்துட்டு வெற்றி 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 வாங்கலாம் ஓடிடலாம் வாங்கலாம் என்று போனீங்கன்னா கேள்விக்கு பதில் என்ன, வெச்ச வாதத்துக்கு பதில் என்ன. நீ குரானை இழிவுபடுத்தி நாசமாக்கி அயோக்கியர்களின் பட்டியலை அள்ளி போட்டிருக்கிறோமே. இனிமேலும் நாம் சொல்வது என்னவென்றால், இவர்களை பார்த்து சில பாமர சகோதரர்கள், ஒன்றுமறியாத மக்கள் இவர்களுடைய தலப்பாவையும் அப்பப்போ மாறுகிற இவர்களுடைய சிப்பாவையும் பார்த்து ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய செம்பட்டை தாடியை பார்த்து மகான் நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் வாயிலிருந்து வந்ததெல்லாம் மிகப்பெரிய பொய் புழு மூட்டைகளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக தௌஹீதின் பால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசை, அந்த முன்னேற்றம், இதுதான் வெற்றி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, பதல் இஸ்லாமு கரிபா, இஸ்லாம் அரிதாக தோன்றியது, பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்தை போட்டு உடைத்து சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் காலமெல்லாம் இந்த அயோக்கியர்களுடைய நாடகம், இவர்களுடைய பொய் புரட்டு வாதங்கள் ஒரு காலத்திலும் எடுபடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒளியை, அந்த மார்க்கத்தை, அந்த சத்தியத்தை தங்கள் நாவுகளால் ஊதி அணைக்க இவர்கள் நினைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஏகத்துவ ஒளியை, தௌஹீது பிரகாசத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் மெருகுட்டியே காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்காதவர்களில் சிலர் நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்றிருக்கின்ற அமெரிக்கவர்கள் கூட ஒரு சர்வே வெளியிடுகிறார்கள். எந்த திருக்குரானை இழிவுபடுத்திவிட்டால் இஸ்லாத்திற்கு கொச்சை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்தோமோ, அந்த திருக்குரானை பற்றி சொன்ன மாத்திரத்தில் திருக்குரானுடைய வளர்ச்சி, மக்களுடைய விழிப்புணர்ச்சி, இப்பொழுது இஸ்லாமியர்கள் உலகத்தில் 700 கோடியில் 175 கோடி தொட்டு விட்டார்கள். ஆனால் இவர்களுடைய பிரச்சாரம், இவர்களுடைய தாவா பணி, இவர்களுடைய வீரியமிக்க விழிப்புணர்வு தாவா இன்னும் 20 ஆண்டுகளில் 700 கோடியில் 350 கோடி பேர் முஸ்லிம் ஆகிவிடுவார்கள் என்று அமெரிக்கர்கள் அவர்களுடைய அடிவயிறு நடுங்கிக் கொண்டிருக்கிறதே. அந்த குஃபார்களுடைய நடுக்கத்திற்கு மத்தியில் இதே ஏகத்துவத்தை இதே நாகூரில் போட்டு சொல்லுகிற பொழுது நடமாடும் கப்பலாக இந்த தர்கா வலம் வந்து கொண்டிருந்தது. தர்கா வழிபாடு, அந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஏகத்துவ சீமான்களை வைத்து ஒரு கோட்டை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த ஊரில் தான் எதிர்ப்பு வந்தது, வெடித்தது, கொப்பளித்தது, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒளியை ஊதி அணைக்கலாம் என்று இந்த பரேலவி ஏஜென்ட்டுகள் நினைத்தாலும் தன் ஒளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலவு கரிகள் முஷ்ரிகூன், இந்த முஷ்ரிக்கின்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஒளியை இந்த நாகூரில் பிரகாசித்து விட்டான் என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்ஷா அல்லாஹ் இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் அல்லாஹ் நீடித்து கொண்டே செல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த சமுதாயம் கியாமத் நாள் வரை ஒரு கூட்டம் இருக்கும். லா ததுர்ரு மன் ஹதலஹும், அவர்களை யார் இழிவுபடுத்தி மேடை போட்டாலும் சரி, கொச்சைப்படுத்தி பேசினாலும் சரி, துன்புறுத்தினாலும் சரி, ஓரம் கட்டினாலும் சரி, வீட்டை விட்டு விரட்டினாலும் சரி, ஊரை விட்டு ஒதுக்கினாலும் சரி, ஜனாசா இடம் தர மாட்டேன் என்று கேவலப்படுத்தினாலும் சரி, அவர்களுக்கு ஒரு சில துணுக்கு அளவு கூட துன்பமோ கஷ்டமோ துயரமோ ஒரு காலத்திலும் ஏற்படாது என்று சொன்னார்களே. அந்த அடிப்படையில் இந்த ஏகத்துவவாதிகள் இந்த கொள்கையில் மிக உறுதியோடு இருந்து, உறுதியான கொள்கையோடு வாழ்ந்து,
உறுதியான ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த சத்திய இஸ்லாத்தை, இந்த திருக்குரானுடைய வேத வரிகள் சொல்கின்ற இந்த இஸ்லாமிய அழைப்பை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனமூந்து சொல்லக்கூடிய இந்த ஜமாத்தில் நீங்களும் உங்களை பிரஜையாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உலகமெல்லாம் இந்த தாவா பணியை மெருகூட்டி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த படையினரோடு நீங்களும் வாருங்கள் என்று உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு விடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah